வேங்கடேசனிடம் பணிவிடை செய்ய ஆள் இல்லாத பிரம்மச்சாரிக்கு பசுவை தானமாக தர இயலாது என்றார் அகத்தியர். மேலும் கலியுகத்தில் தாங்கள் அவதரித்தது போல் அன்னை மகாலட்சுமியும் அவதரித்திருக்கிறார். நீங்கள் அன்னையை கரம்பற்றி தம்பதி சமேதராக இங்கு வருவீர்கள் என்றால் நான் அடுத்த கணமே தங்களுக்கு ஒரு பசுவை தானமென அளிக்கிறேன் என்று பணிவுடன் கூறினார். பெருமாளும் முனிவர் சொல்வதில் இருக்கும் நியாயத்தை புரிந்து கொண்டு அங்கிருந்து சென்று விட்டார். பின்னர் அவர் அன்னை பத்மாவதியை திருமணம் செய்து கொண்டு தனது வாசஸ்தலமான திருமலைக்கு செல்லத் தொடங்கினார். அதற்கு முன்னர் அகத்தியரின் குடிலுக்கு சென்று அவர் தருவதாக சொன்ன பசுவையும் வாங்கிக் கொண்டு செல்லலாம் என்று முடிவு செய்தார். அதற்காக அவர் முனிவரின் இருப்பிடம் சென்றார். ஆனால் முனிவர் அப்போது அங்கு இல்லை. முனிவரின் சீடர்களே அங்கிருந்தனர். அவர்களிடம் பெருமாள் அகத்தியர் தமக்கு ஒரு பசுவை தானமாக தருவதாக வாக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை சொல்லி பசுவை பெற்று செல்லவே தான் வந்திருப்பதாக சொன்னார். செய்வதறியாது திகைத்தனர் சீடர்கள். கதை தொடரும். கதையை தொடர்ந்து கேட்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.